இந்த வேல்வு சிலருக்கு சீர்கெட்டு போகிறதுக்கு காரணங்கள் இருக்கிறது. அது எத்தனை காரணங்கள் இருக்கிறது? ஒன்று, இந்த அயோட்டிக் வேல்வில் சுருக்கம் ஏற்படும் பொழுது, இந்த அணையை அடைத்து விடும் பொழுது உடலில் உள்ள மற்ற பாகங்களுக்கு நமக்கு ரத்தம் கிடைக்கிறது இல்லை. இதை நம்ம எவ்வளோ தூரம் சரி பண்ணணுமோ சரி பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே மொத்தமாக கிட்டத்தட்ட 30 to 40 மினிட்ஸ் தான். 40 மினிட்ஸில் ஒரு பழைய வால்வு அப்படியே இது பண்ணிவிட்டு புது வால்வு வச்சிடணும். இதயத்தினுடைய கீழறையிலிருந்து புறப்பட அடிப்பாகத்தில் இருக்கக்கூடிய ஒரு வேல்வு, அது அயோட்டிக் வேல்வ் என்று சொல்லுவோம். இப்பொழுது இந்த அயோட்டிக் வேல்வ் இது எவ்வாறு செயல்பட வேண்டும்? இந்த அயோட்டிக் வேல்வ் எவ்வளோ நேரம் அடிச்சுக்கிட்டு இருக்கோ அவ்வளோ நேரம் நம்முடைய உயிர் இருக்கும். சாமானிய சொல்லுவாங்க, மூளை கூட வேலை செய்யாமல் நின்றோம், ஆனால் கடைசியில் நிற்கிறது இருதயம் தான். அது மாதிரி கடைசியில் நிற்கிறது இந்த இருதயத்தினுடைய வேல்வு தான். இந்த வேல்வு சிலருக்கு சீர்கெட்டு போகிறதுக்கு காரணங்கள் இருக்கிறது. அது எத்தனை காரணங்கள் இருக்கிறது? ஒன்று, பிறப்பிலேயே உள்ளது. இதுக்கு மூவிதழ் வால்வு, இதற்கு 3 இதழ்கள் இருக்கும். அந்த 3 இதழ்களில் சிலருக்கு பிறப்பிலேயே 2 இதழ்கள் இருக்கலாம், சிலருக்கு 4 இதழ்கள் இருக்கலாம், சிலருக்கு 5 இதழ்கள் இருக்கலாம். இந்த மாற்றத்தின் காரணமாக இந்த வால்வுகள் வயது போக 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 அது சுருங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகிறது. இது ஒன்று. இரண்டாவது, நம்ம நாட்டில் முன்னாடியில் ரொம்ப அதிகமாக இருந்தது ருமேட்டிக் ஹார்ட் டிசீஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது இது மூட்டுகளை தொடும், இருதயத்தை கடிக்கும்னு சொல்லுவாங்க. மூட்டை கிட்டத்தட்ட 10லேருந்து 15 வயசுக்குள்ளே மூட்டை தொடும். அப்போ ஜாயிண்ட் பெயின் வரும். இந்த ஜாயிண்டில் வரும், கொஞ்ச நாள் கழித்து இந்த ஜாயிண்டில் வரும், கொஞ்ச நாள் நீ ஜாயிண்டில் வரும், அப்புறம் கீழே உள்ள ஆங்கிள் ஜாயிண்டில் வரும். இதெல்லாம் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழித்து அது இருதயத்தை கடிக்கும். அது அந்த இருதயத்தினுடைய அந்த அயோட்டிக் வால்வு கடிக்கும்போது அந்த குழாய் சுருங்கக்கூடிய, அந்த இரத்த வால்வு சுருங்கக்கூடிய சான்ஸில் இருக்கிறது. அதன் பிறகு கிட்டத்தட்ட 60 வயதுக்கு மேல், 70 வயது, 80 வயது, இப்போல்லாம் முன்னாடி மாதிரி இல்லை. நம்ம எல்லாரும் 60 வயசு 50 வயசுக்கு முன்னாடி இறந்து போயிட்டாங்க. இப்போல்லாம் மக்கள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க 90, 80, 100. ஸோ இந்த அயோட்டிக் வால்வு சுருங்கிறது ரொம்ப காமன் ஆயிடுச்சு. இந்த வால்வு வயதின் காரணமாக அதுக்கு எப்படி முடி நிறைக்குதோ அது மாதிரி அந்த வால்வு நிறைச்சி அந்த வால்வு சுருங்கி விடுகிறது. ஸோ இந்த வால்வு சுருங்கிறத நம்ம சொல்கிறது அயோட்டிக் ஸ்டீனோசிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த அயோட்டிக் ஸ்டீனோசிஸ்னால் என்ன? ஸோ இருதயத்தினுடைய கீழறையிலிருந்து ரத்தம் உடலில் பல பாகங்களுக்கும் போகணும். இந்த இரத்த குழாயின் அடிப்பாகத்தில் உள்ள அந்த வால்வு சுருங்கிறதுனால உடலுள்ள பல பாகங்களுக்கு ரத்தம் போவதில்லை. அதனால் பல பிரச்சனைகள் ஏற்படும். இதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகளை நாம் துல்லியமாக அறிந்து கொள்ளலாம். ஒருத்தருக்கு இந்த அயோட்டிக் ஸ்டீனோசிஸ் என்ற வியாதி அவர் அதை சரி செய்யாமல் விட்டுவிட்டால், அவருக்கு நடக்கும்போது நெஞ்சு வலி வந்தால் அவருடைய வயது காலம் இன்னும் 5 வருடங்கள் தான் வாழுவார். சிலருக்கு அந்த நடந்து கொண்டே இருக்கும் பொழுது மயக்கம் ஏற்பட்டால் அவருடைய வயது 3 வருஷம்தான், 3 வருஷ காலம்தான் உயிரோடு இருப்பார். யாருக்கு நேராக படுக்க முடியவில்லை, நேராக படுத்தால் மூச்சு முட்டுகிறது, அதாவது கிளாஸ் 4 ஹார்ட் ஃபெயிலியர் என்று சொல்லுமே, அந்த மாதிரி ஹார்ட் ஃபெயிலியர் வந்துருச்சுன்னா அவருடைய வாழ்க்கையினுடைய சூழ்நிலை கிட்டத்தட்ட 1.5 வருஷம்தான் உண்டு. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த இதய வால்வில் நம்ம சுருக்கம் ஏற்பட்டுச்சுன்னா, இந்த இதய வால்வில் எவ்வளோ சுருக்கம் ஏற்படுங்கிறத நம்ம எக்கோ கார்டியோகிராம்ங்கிற ஒரு முறை இருக்குது. அந்த எக்கோ கார்டியோகிராம் முறையில் நம்ம அந்த அதில் எவ்வளோ கிரேடியன்ட் இருக்குண்டு, அதாவது ஒரு ரத்தம் ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு பாயும் பொழுது இந்த ஒரு அடைப்பும் இல்லாமல் அதே வெலாசிட்டியில், அதே வேகத்தில் இதயத்தினுடைய கீழறையிலிருந்து அந்த மகாதமனிக்குள்ளே போகும். எப்போ அங்கே ஒரு அணை, இப்போல்லாம் அணை கட்டுறான்னு சொல்லிட்டு தானே இருக்காங்க, காவிரியில் கட்டுறாங்க, கங்கையில் கட்டுறாங்கண்டு. அதே மாதிரி இங்கே ஒரு அணை இந்த அயோட்டிக் வால்வ். இந்த அயோட்டிக் வால்வில் சுருக்கம் ஏற்படும் பொழுது, இந்த அணையை அடைத்து விடும் பொழுது உடலில் உள்ள மற்ற பாகங்களுக்கு நமக்கு ரத்தம் கிடைக்கிறது இல்லை. இதை நம்ம எவ்வளோ தூரம் சரி பண்ணணுமோ சரி பண்ணணும். இதுக்கு என்னென்ன முறைகள் இருக்கிறது? ஒன்று, ஆப்ரேஷன், ஓப்பன் ஹார்ட் சர்ஜரின்னு சொல்லுவாங்கள்ல, நெஞ்சை பிளந்து அதை திறந்து அந்த ஏற்கனவே உள்ள வால்வை நாம் எடுத்து விட்டு ஒரு புது வால்வை வைக்க வேண்டியது. இந்த வால்வில் 2 வகையான வால்வுகள் உண்டு. ஒன்று மெக்கானிக்கல் வால்வு, இன்னொன்று ப்ராஸ்தட்டிக் வால்வு. மெக்கானிக்கல் வால்வுனா என்ன? நம்ம எவர்சில்வரில், நிட்டினாலில் இதெல்லாம் செய்கிறது மெக்கானிக்கல் வால்வு. நம்ம பயோப்ராஸ்தட்டிக் வால்வுனா நம்ம இருதயத்தை சுற்றி 3 அறைகள் இருக்குது. அதில் மேலறை பெரிகார்டியம்னு சொல்லுவோம். இந்த பெரிகார்டியத்தை பசுவிலிருந்தோ இல்லைன்னா மற்ற ஒரு பிராணிகள் இருந்தோ எடுத்து அந்த மேலறையில் இந்த பெரிகார்டியம் என்ற உரையை வைத்து வால்வு செஞ்சிடறாங்க. இது பயோப்ராஸ்தட்டிக் வால்வுன்னு சொல்லுவாங்க.
ஸோ இது ஒரு முறை. இது முன்னாடியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம், கிட்டத்தட்ட 2.5 லட்ச ரூபா தான் செலவாகும். ஆனால் அதில் நிறைய பிரச்சனைகள் எல்லாம் ஏற்பட வாய்ப்பு இருந்துச்சு. இப்போ அந்த முறையை மாற்றி நம்ம டேவிங்கிற ஒரு முறையை கொண்டு வந்திருக்கோம். இதை பற்றி தான் நான் இன்றைக்கி தெளிவாக சொல்லணும். டேவினா டிரான்ஸ் அயோட்டிக் வேல்வுலர் இம்ப்ளான்டேஷன். அதாவது இது ஒரு நுண்துளை அறுவை சிகிச்சை. இவருடைய ஆப்ரேஷன் எதுவும் பண்ணாமல் அவருடைய வலது தொடையிலிருந்து நாம் ஒரு தமனி மூலம் ஒரு குழாயை கொண்டு போய் அந்த குழாய்க்குள் நம்முடைய ஒரு பெரிய டியூபை நாம் கொண்டு போகிறோம். அதற்குள் நாம் இந்த வேல்வை கொண்டு போய் அந்த வேல்வ் இருக்கக்கூடிய இடத்தில் கொண்டு போய் வைத்து ஏற்கனவே இருந்த வால்வை, அதாவது பழைய வால்வை அந்த சுவரோடு ஒட்டி விட்டு இந்த வால்வை வச்சு விட்டோம். இது ரொம்ப சிம்பிளான மெத்தட். அது நன்மைகள் என்ன இருக்குது? ஒரே நாளில் முடிஞ்சிருது. இன்னும் 2 நாள் ஆஸ்பத்திரியிலேருந்து போயிடுவார். 4வது நாள் நடக்க ஆரம்பிச்சிடுவார். முதல்ல 2-3 நாளைக்கு திரவ உணவு கொடுப்போம், அதுக்கப்புறம் கட்டியான உறவு கொடுப்போம். அப்படியே ஒரு வாழ்க்கைக்கு போயிடலாம். அவருடைய வாழ்க்கை எத்தனை வருஷம் வாழுமோ அந்த வாழ்வினுடைய தன்மையை நம்ம கூட்ட முடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது. அதாவது இது நம்முடைய எலும்பு, இந்த எலும்பு அதாவது தொடை எலும்பு, இந்த தொடை எலும்பு இந்த ஃபீமர் என்று சொல்லுவோம். அதன் பக்கத்தில் ஒரு இரத்த குழாய் இருக்குது. அந்த இரத்த குழாய் ஃபெமரல் ஆர்ட்ரின்னு சொல்லுவோம். அந்த ஃபெமரல் ஆர்ட்ரியில் உங்களுக்கு அது வழியாக நம்ம போகிறோம், ஒரு வயரை கொண்டு போகிறோம். இந்த வயரை கொண்டு போய் நேராக கொண்டு போய் அதை இருதயத்தில் சுற்றி இருதயத்தினுடைய வால்வு பக்கத்தில் கொண்டு போய் வச்சிடறோம். அதன் பிறகு அந்த நம்ம தமனியில் ஏற்பட்டுகின்ற துளை வழியாக ஒரு பெரிய ஷீத்துன்னா ஒன்றும் பயப்பட மாதிரி ஒன்றும் இல்லை. அந்த ஷீத் ஒரு பெரிய குழாய் மாதிரி இருக்கும். அதை அந்த வயர் மூலம் கொண்டு போய் அதை கொண்டு போய் நம்ம இருதயத்தில் பாதிக்கப்பட்ட இடம் எங்கே இருக்குதோ அங்கே கொண்டு போய் நம்ம அந்த அந்த ஷீத்தை கொண்டு போய் வச்சிடுறோம். அதன் பிறகு இதுதான் நான் சொன்ன வேல்வு. இந்த வேல்வை நம்ம என்ன பண்ணுறோம், அந்த ஷீத்தை வச்சுட்டு அந்த வயரை எடுத்துடுறோம். அந்த ஷீட் மூலம் நம்ம அந்த வேல்வை நம்ம கொண்டு போகிறோம். இதுதான் அந்த வேல்வு. இந்த வேல்வை கொண்டு போய் அந்த ஏற்கனவே இருந்த மோசமான வேல்வை அந்த இருதயத்தினுடைய உள்சுவர்களிடம் நாம் அமைக்கிட்டு இந்த வேல்வை வச்சு முதல்ல இந்த வேல்வனுடைய முதல் பகுதியை விரிக்கிறோம். கொஞ்ச நேரம் கழித்து அதனுடைய 2வது பகுதியும் விரிக்கிறோம். அதை நான் இப்போ முதல் பகுதியை தொடக்க பகுதியை விரிச்சிருக்கிறோம். நம்ம அடுத்த இது போகிறோம். அடுத்த இது போகும்போது உங்களுக்கு நம்ம 2வது இதும் விரிச்சிடறோம். இப்போ 2வதையும் விரிச்சிட்டோம். ஸோ இப்போ நீங்கள் முழு அந்த வேல்வை பார்க்கலாம். இதெல்லாம் அடித்த பிறகு மேற்கொண்ட முறைகள் எல்லாம் நம்ம எடுத்துட்டு அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம என்ன பண்ணுறோம், அந்த வேல்வு சரியாக இருக்குதா, அந்த வேல்வில் ஒன்றும் தொந்தரவு இல்லையா, எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு நம்ம ரத்தத்தை அடித்து பார்க்குறோம். அது பலூனை வச்சு நல்லா விரிச்சிட்டு கொண்டுட்டு தெரியும். அது இது டை அடித்து பார்க்குறோம். ஸோ இது வழியாக ஃப்ரீயாக ரத்தம் கீழே போகுது. ஆனால் ஆக்சுவலாக இது நம்ம வெளியிலேருந்து டை அடிக்கிறதுனால இது வெளியிலேருந்து உள்ளே போகிற மாதிரி இருக்குது. பட் மனித உடலில் இந்த ரத்தம் இது வழியாக உடலுடைய பல பாகங்களுக்கு போகும். இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டியிருக்கு. பிகாஸ் அதுக்கு பக்கத்தில் நீங்கள் ஒரு இரத்த குழாயை பார்க்கலாம். இது இருதயத்தினுடைய இடது பாகத்துக்கு செல்லக்கூடிய இரத்த குழாய். இது இருதயத்தினுடைய வலது பாகத்துக்கு போகக்கூடிய இரத்த குழாய். அந்த இரத்த குழாய்க்கு 2க்கும் நடுவில் தான் இதே வால்வு இருக்குது. ஸோ என்ன பண்ணோம், நம்ம பண்ணும்போது இந்த இரத்த குழாயில் அடைப்பு ஏற்படலாம். அதனால் அந்த மாதிரி ஒரு அடைப்பு ஏற்பட்டால் நம்ம இந்த வால்வில் நிறைய துவாரங்கள் இருக்குது. அந்த துவாரங்கள் வழியாக போய் நம்ம ஸ்டென்ட்டுன்னு சொல்லுவோம். ஸ்டென்ட் ஒன்றும் இல்லை, ஒரு பலூனை வச்சு அது மேலே ஒரு எவர் சில்வரோ அல்லைன்னா நிட்டினாலோ ஒரு காயில் மாதிரி சுற்றிடுறோம். அந்த ஸ்டென்ட்டை இது வழியாக கொண்டு போய் இந்த அடைப்புக்கு நம்ம அதை ஸ்டென்ட் பண்ணிடுறோம். அதை இப்போ ஆஞ்சியோபிளாஸ்டி வித் ஸ்டென்டிங் சொல்கிறோமே அது பண்ணிடுறோம். அது மாதிரி இந்த பக்கம் ஒன்றும் இல்லை, நல்லா இருக்குது. இவங்களுக்கு இது ஏற்கனவே இந்த நோயாளிக்கு ஏற்கனவே இருதயத்தினுடைய இரத்த குழாய்களின் அடைப்பு இருந்துச்சு. அதனால் நாங்கள் இந்த செயல்முறை செய்கிறதுக்கு முன்னாடியே 15 நாளுக்கு முன்னாடியே இதுக்கு ஸ்டென்ட் வச்சுட்டோம். அதனால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படலை. அதுக்கப்புறம் இந்த வேல்வை கொண்டு வச்சுருக்கோம். ஸோ இப்போ நீங்கள் நல்லா பார்க்கலாம். ஸோ இது எல்லாமே மொத்தமாக கிட்டத்தட்ட 30 to 40 மினிட்ஸ் தான். 40 மினிட்ஸில் ஒரு பழைய வால்வை அப்படியே இது பண்ணிவிட்டு புது வால்வு வச்சிடறோம். நான் இது வரைக்கும் டேவி, அதாவது அந்த அயோட்டிக் வேல்வை எப்படி மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இன்றைக்கி நேற்று ஒரு பெண்மணி, கிட்டத்தட்ட 40 வயது மதிக்கத்தன பெண்மணிக்கு இதயத்தினுடைய மேலறையிலிருந்து இடது கீழறைக்கு வரக்கூடிய ஒரு வேல்வு, அது ஈரிதல் வேல்வு, இதை மைட்டல் வேல்வுன்னு சொல்லுவோம். இதை நம்ம எப்படி இதுக்கு வால்வை மாற்ற தேவையில்லை, மாற்ற வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் போது பார்த்துக்கலாம். அது வரைக்கும் அந்த வால்வை நம்ம விரித்து விட்டுறலாம். நம்ம ஏற்கனவே டேவிக்கும் இந்த மைட்டல் வேல்வை பலூனை வச்சு விரிக்கிறதுக்கும் நம்ம யூஸ் பண்ணுறது இதுதான் அந்த கேத் லேபுங்கிறது. இதில் பேஷண்ட்டு படுத்திருப்பாங்க. இவங்களுடைய வலது தொடை இங்கே இருக்கும். அந்த வலது தொடை வழியாக நம்ம
போவோம். போய் அப்படியே அந்த இருதயத்தினுடைய அந்த அயோட்டிக் வால்வ் வரைக்கும் போய் அதுக்கப்புறம் அந்த ஷீத்தை கொண்டு போவோம். அந்த ஷீத்திலேருந்து அந்த வால்வை கொண்டு போவோம். அந்த பழைய வால்வை ஒட்டிட்டு அடுத்த வால்வை புது வால்வை வச்சுட்டு வந்துடுவோம். அதே மாதிரி இதில் என்ன பண்ணுறோன்னா, நம்ம அதே மாதிரி வலது பக்கத்துலேருந்து போய் அந்த ஷீத்தை கொண்டு போய் ஒரு நைஃப் இருக்கும். அந்த நைஃபை வச்சு இருதயத்தினுடைய மேலறைக்கு 2 மேலறைக்கு நடுவில் ஒரு சுவர் இருக்குது. அதுக்கு ஒரு இன்ட்ரேட்டிவ் செப்டம்னு சொல்லுவோம். அந்த சுவரை பங்க்சர் பண்ணி அந்த பலூனை நம்ம இடது பக்கத்துக்கு கொண்டு போய் அந்த இருதயத்தினுடைய வால்வில் வச்சு அதை நம்ம விரிச்சிடுறோம். இதுக்கு பிடிஎம்சின்னு சொல்லுவோம், பலூன் வால்வாட்டமி என்று சொல்கிறது. இது மாதிரியும் பண்ணலாம். இது மாதிரி இருதயத்தில் 2 வால்வில் அந்த மாதிரி பண்ணலாம். ஈவன் அயோட்டிக் வால்வை நம்ம டேவி பண்ணாமலே முதல்ல குறுகிய காலத்தே நம்மகிட்ட வந்துட்டாங்கன்னா அவங்களுக்கு கூட இந்த பலூனை வச்சு நம்ம விரிச்சு விடலாம். முதல்ல ஒரு ட்ரையல், அந்த பலூனை விரிச்சா நல்லா இருந்துச்சுன்னா அப்படியே கொண்டு போயிடலாம். அது விரிக்க முடியாத அளவுக்கு அந்த வேல்வு டேமேஜ் ஆகிட்டுனா தான் நம்ம மாற்ற வேண்டியிருக்கும். ஸோ இதுதான் அதனுடைய செட்டப்பு. எல்லாமே மொத்தமாக ஒரு 1/2 hour. ஆனால் இது சொல்கிறது 1/2 hour. எங்களுக்கு டாக்டரை பொறுத்தவரை இதெல்லாம் முடிகிற வரைக்கும் எங்களுக்கு கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். பட் இதை மாதிரி நாங்கள் நிறைய ஒரு கிட்டத்தட்ட 10-15,000 கேஸில் பண்ணியிருக்கனால எங்களுக்கு ஒரு ஈஸியாக இருக்கிறது. பட் ஒவ்வொரு தரையும் செய்யும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் கடவுளுடைய ஆசி தேவை என்பதை நாங்கள் நினச்சிக்கிறோம்.